வணக்கம். உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னோன்னு நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சாப்பிடக்கூடிய சாப்பாடை தவிர்க்கிறது. அதாவது நம்ம 3 நேரம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு நேரமோ 2 நேரமோ சாப்பாடை நிறுத்திடுறது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவும் அப்படின்னு நம்ம செய்கிறது. ஆனால் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நேரம் உணவை தவிர்க்கிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நடைமுறையில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு நேரம் மட்டும் இல்லை, தொடர்ந்து சில நாட்கள் கூட உணவை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா உடல் எடை அதிகமாக இருக்குது, அதனால குறைக்கணும் அப்படின்னும் போது சாப்பாடு மூலமாக தான் வருது. அதனால சாப்பிட்றத நிறுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உடல் எடை குறைஞ்சிடும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இது செய்யறாங்க. ஆனா அது உண்மையா அப்படின்னு பார்த்தா ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம். இது நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு நேரம் சாப்பிடலாம் அப்படின்னா உடம்பு என்ன நினைக்கும், உடம்பு என்னவா மாறும் அப்படின்னா அது உடம்பு சாப்பாடு கிடைக்காது, சாப்பாடுக்கு பற்றாக்குறை இருக்கு, திடீர்னு ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் கிடைக்குமோ ஒரு மாசத்துக்கு ஒரு 10 நாளைக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுக்குவோம். அந்த மாதிரி நம்ம உடம்பு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்றத அப்படியே நிறுத்தணும் அப்படின்னா உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதோ சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே எப்பப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் சாப்பாடை சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சேமிச்சு வைக்கும் போது உடல் எடை அதிகரிக்க தான் செய்யுமே தவிர உடல் எடை குறையாது. உடல் எடை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம மற்ற சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அது என்னென்ன அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது இப்ப உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சாப்பாட்டை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம உடல் ஸ்டார்வேஷன் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோடுக்கு போயிடும். அது சாப்பிடக்கூடிய நம்ம சாப்பாடை கொழுப்பை சேமிக்க தொடங்கிடும். இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு குறையும். அதாவது நம்மளுடைய மூளை உடல்லாம் சோர்வடைய ஆரம்பிக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா மன அழுத்தம் அதிகமாகும். குறிப்பா கார்டிசால் மாதிரியான ஹார்மோன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததா நம்மளுடைய நாக்கினுடைய சுவையுணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது எப்ப சாப்பாடு கிடைக்கும், அதுவும் குறிப்பா இனிப்பு சுவையுள்ள உணவுகள், மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் மேல மோசமான ஒரு ஆசை ஏற்படும். அடுத்ததா உடல் என்ன பண்ணிடும், திருப்பி எப்ப சாப்பாடு கிடைக்கும் தெரியாது, அதனால கிடைக்கிற எல்லா சாப்பாடையும் சேமிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் கொழுப்பா மாத்தி வச்சிடும். இதனால உடலுடைய வளர்சிதை மாற்றம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா பசி ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். நாக்கினுடைய சுவையுணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதையாவது சாப்பிடணும், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். சாப்பிடக்கூடிய உணவையும் அது சேகரிக்கவும் ஆரம்பிச்சிடும். அடுத்ததா நம்மளுடைய உடல் சோர்வாறது மட்டும் இல்லாம தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள், மனநிலையில மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாமே சேர்ந்து உடல் எடையை கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதிகரிக்க தொடங்கும். அதனால சாப்பாடு இனிமே கிடைக்காது அப்படின்னு நம்மளோட உடல் முடிவு பண்ணிட்டு கிடைக்கிற சாப்பாடை சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிடும். இது இன்னும் அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் இந்த சாப்பாடை நம்ம குறைக்கிறனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ எப்படி உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே சுலபமான ஒரு வழிதான். சாப்பாடை குறைக்காம சாப்பாடினுடைய அளவு மட்டும் குறைச்சாலே போதும். இது நம்ம முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா காலையில ராஜா மாதிரி சாப்பிட்றதுக்கும் மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிட்றதும் இரவு பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்றதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலை உணவு அப்படின்றது நமக்கு எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவா இருக்கணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாவுச்சத்து, புரதச்சத்து, நார் சத்து, கொழுப்பு சத்துன்னு எல்லா சத்துக்களுமே அந்த உணவுல இருக்கணும். அதே மாதிரி மதிய உணவு அப்படின்னும் பொழுது நம்மளுடைய உணவுனுடைய அளவை குறைக்கணுமே தவிர உணவை தவிர்க்க கூடாது. இரவு உணவு எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய குறைஞ்ச அளவு உணவு எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த மாதிரி நம்ம உணவை தவிர்க்காம உணவுனுடைய அளவை மட்டும் குறைச்சாலே போதும். ரொம்ப எளிமையா இந்த உடல் எடை பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியும். அதே உணவு தவிர்த்தோம் அப்படின்னா அது பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உணவை தவிர்க்காதீங்க, உணவுனுடைய அளவை மட்டும் குறைச்சு, அதுவும் சரியான முறையில் நம்ம திட்டமிட்டு நம்மளுடைய உணவுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அளவை குறைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே உடல் எடையை ரொம்ப சுலபமா ரொம்ப எளிமையா நம்ம குறைக்க முடியும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையான சில வழிகளை பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.